காசு கொடு. பேங்க் பக்கம் உன்னை பார்த்தேன், காசு கொடு. பேங்க் பக்கம் நீ வந்த, காசு கொடு. பேங்க் வரணும் நீ நினைப்ப, காசு கொடு. பாத்தீங்களா, மாசத்துக்கு 4 தடவைக்கு மேல எடுத்தா 150 ரூபான்னு சொன்னோன்னே எங்கால எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்களா. பர்ஸ்ல வச்சிருந்தா பிக் பாக்கெட் அடிச்சாங்க, பீரோக்குள்ள வச்சா பீரோ புல்லிங் பண்ணாங்க. சரி நகையா வாங்கி இப்படி போட்டுருவோம்னு போட்டா செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க பேங்க்ல வந்து போட்டோம். காசு கொடு. இப்ப நீங்க 150 ஓவாயா புடிச்சீங்கன்னா நாங்க எங்க போறது? எங்க போறதுன்னு கேக்குற நாங்க டக்குன்னு பிளான் பண்ணி உங்க பேங்க்குக்கு 4 தடவை வந்து இருக்கிற அமௌண்ட் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சேஃபா வீட்டுல வச்சிட்டோம்னா இல்ல வேற எங்கேயா வச்சு பத்திரப்படுத்திட்டோம்னா பேங்க்ல அமௌண்ட் இருக்காது. அப்புறம் எப்படி லோன் கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவங்களோட பிளான் என்னன்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற கோடீஸ்வரங்கள்ட்ட இருந்து 150 வாங்கி 10,000 கோடி சம்பாதிக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் வந்து லோன் கொடுக்கறது தான். விஜய் மல்லையா போன் பண்ணி கேட்டிருப்பாரு நிறைய, ஏதாவது லோன் கிடைக்குமா, அதுக்காக பிளானிங் பண்றாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா மாமா. இப்போ இவங்களோட ஸ்கெட்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எங்க எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னீங்க, பேங்க்குக்கு வாங்க நீங்க, நாங்களும் வந்தோம், ஃபுல்லா பழகம் ஆயிடுச்சு, ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வேற டெய்லி ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு வந்துட்டு எடுத்தீங்கன்னா காசுப்பா அப்படின்னீங்கன்னா நாங்க எங்க போவோம்? அடுத்தது இப்படிதான் ஸ்வைப் பண்ணினே இருப்போம். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு நாள் சொல்லுவீங்க ஸ்வைப் பண்றதுக்கு காசுன்னு. அப்ப எங்களுக்கு பிரச்சனை ஆமாவாதா இல்ல? இந்த ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள்டாங்க. அது ஏதோ 2 மார்க் மறந்தாப்படி சொல்றான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சேம் டைம் சொன்னதே மறந்துடுறாங்க. பை ஆஃப் ஃபார்னு. காசு கொடு. 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னியே, கொடு. காசு கொடு. கொடு.